ஆவணப்படம் வெளியான அடுத்த சில நாட்களில் மற்றொரு பிரச்சனையில் சிக்கியுள்ளார் நடிகை நயன்தாரா. இந்த சம்பவம்தான் மீண்டும் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். அண்மையில் நயன்தாராவின் பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆவணப்படம் வெளிவருவதற்குள் பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்தித்தது மட்டுமின்றி சர்ச்சைகளையும் சந்தித்தார் நயன்தாரா. இந்த சம்பவத்தில் தனது அனுமதி இல்லாமல் தான் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் பாடல் காட்சி பயன்படுத்தப்பட்டதாக கூறி நடிகர் தனுஷ் நயன்தாரா மீது வழக்கு தொடர்ந்தார். அது மட்டுமின்றி 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாகவும் தனுஷ் கேட்டுள்ளார். இதற்கு நயன்தாரா கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். நடிகர் தனுஷ் தன் மீதான காழ்ப்புணர்ச்சியில் பேசுவதாகவும் தன்னை பழி வாங்குகிறார் என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தில் அப்போதே பரபரப்பானது. இப்படி பல்வேறு சர்ச்சைகளை கடந்து நயன்தாராவின் ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியானது. இந்த சூழலில்தான் மீண்டும் நயன்தாராவுக்கு அதே ஆவணப்படத்தால் அடுத்த சிக்கலை சந்தித்துள்ளார். இதே ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தில் நயன்தாரா நடித்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் சந்திரமுகி படத்தை சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்திருந்ததால் அவர்கள் தரப்பிலிருந்து நயன்தாராவுக்கு எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை. ஆனால் தற்போது சந்திரமுகி படத்தின் முழு உரிமையும் ஏபி பிலிம்ஸிடம் உள்ளது. இந்த நிலையில்தான் தங்களிடம் அனுமதி பெறாமல் சந்திரமுகி பட காட்சிகளை நயன்தாரா பயன்படுத்தி உள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளது ஏபி பிலிம்ஸ் நிறுவனம். இதனால் நயன்தாரா தங்களுக்கு ரூபாய் 5 கோடி நஷ்ட ஈடாக தர வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம்தான் மீண்டும் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.